தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் சார்பாக நடக்கக்கூடிய மாபெரும் மீளது மாநாட்டிற்கு தலைமை பிரிப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலவி ஹாஜி கலீல் அஹ்மத் நூரானி அரசு ஹாஜி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து தரக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதுடைய முன்னாள் முத்துவல்லி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாசர்கான் அவர்களே, ஜாமியா மஸ்ஜிதுடைய முத்துவல்லி மதிப்பிற்குரிய எஸ்ஆர் அன்வர் அவர்களே, இமாம்கள் பேரவையினுடைய நிர்வாகிகளே, ஆலிமார்களே, ஹஜரத்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய உங்களுக்கும் இந்த மணமக்களுக்கும் அனைவருக்கும் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இமாம்கள் பேரவை சார்பாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப சிறப்பானது. ஒரு காலத்தில் இமாம்களுக்கு மொஹலாவாசியம் நாங்கள் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். முத்துவலியோ மொஹலாவோ இமாம்கள் இந்த பேரவையை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல மட்டுமல்ல, எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்க சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எதை சொல்லுதுன்னு சொல்லி கேட்டா, மார்க்கம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வசதிகளுமே இருக்காது. இன்ஷா அல்லாஹ் உங்க மாதிரி நிறைய பேர் நிறைய கொடுக்குறாங்க. எல்லா மூலமும் ஆபாத்தா இருக்கு. நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நல்ல பர்க்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். செய்ய வேண்டிய நிர்வாகத்தை ஒழுக்கமா செய்யணும், அதுதான் முக்கியம். நிர்வாகத்தில் குளறுபடி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மொஹலம் உருப்படி ஆகாது, நிர்வாகம் உருப்படி ஆகாது. ஹஜரத்து மோதினார் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களுடைய கடமைகள் அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு யார் தரணும்னு கேட்டால் மொஹலாவாசிகள் தான் தரணும், நிர்வாகம் தான் தரணும். அது நம்முடைய கடமைகள். அது அந்த வகையில் இந்த குழந்தைகளுக்கு இந்த திருமணத்தை செஞ்சு வைக்கிறதுக்காக பல பேர்கிட்ட அணுகி நல்ல உள்ளம் படைத்தவர்கிட்டலாம் வாங்கி இதை சிறப்பாக செய்கிறாங்க. இதில் ஒரு சில வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு நாய் என்கிட்ட வந்துச்சு. இமாம்கள் பேரவையில் நடத்தி வச்ச திருமணம் ஏறத்தாழ அந்த திருமணம் முறிவுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நானும் 1, 2, 3, 4 அமர்வு போட்டு அவங்களுக்கு எவ்வளவோ சேர்த்துக்க முயற்சி பண்ணேன். மாப்பிள்ளை மேலே எந்த தப்புமே இல்லை, 100% கிளியர். மாப்பிள்ளை சுத்தமானவன், நாமக்கலை சேர்ந்தவன், சேலத்துக்கு போறாரு. தாய்க்கு தரக்கூடிய மரியாதை, மனைவிக்கு தரக்கூடிய மரியாதையோ ஒரு புகைப்பழக்கமோ மது பழக்கமோ எதுவுமே கிடையாது. சுத்தமான பையன். ஏழு தெரியல, பெண் வாழ மாட்டேங்குது. அந்த ஒரு திருமணத்திற்காக இந்த இமாம்கள் பேரவை சார்பாக அவங்க எடுத்துக்கூடிய ரிஸ்க் இருக்கு பாருங்க. ஒரு பொண்ணு தங்க நகன்னு சொல்லி கேட்டால் கூட இன்னைக்கு 45,000 ஆச்சு. கட்லு, பீரோ, அவங்களுக்கு பெட்டு, ஒரு பெண்ணுக்கு தரக்கூடிய சீர்வரிசை எடுத்து பார்த்தா 1 லட்ச ரூபா வருது. இவ்வளவு செஞ்சு இல்லாதப்பட்ட பொண்ணு, இல்லாதப்பட்ட மாப்பிள்ளை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க செஞ்சு வைக்கிறாங்க. அது அவங்க நிச்சயமா நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். அது எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இமாம்கள் பேரவை நடத்தி வச்சு இப்படி வீணா ஏதோ மாப்பிள்ளை மேல தப்புறதா கூட நம்ம கூப்பிட்டு கண்டிக்கலாம். சரி, நீ நினைக்கிற மாதிரி நடக்காது, குடும்பம் நடத்து ஆகணும்னு சொல்லலாம். பெண் வேணான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு காரணம் சரியா இருக்கணும். காரணமே இல்லை, எனக்கு வேணாம். வேணாங்கிறவங்க ஏன் திருமணம் பண்ணிக்கணும்? விட்டு அவன் இன்னொரு பொண்ணை கட்டிட்டு நல்லா இருப்பான் இல்லையா? ஏன் அவன் பாவத்தில் கை வைக்கணும்? அப்புறம் தான் முடிவு பண்ணேன், இனி எந்த நிகழ்வு இதாக இருந்தாலும் நிக்கா பண்ணி வைக்கிறது இமாம்கள் பேரவை சார்பாக பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் அந்த பிரிவினை வரக்குள்ள அந்த மொஹலாவுடைய நிர்வாகம் தான் முடிவு பண்ணது. இனி அப்படி பண்ணக்கூடாது. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இமாம்கள் பேரவைக்கு நம்ம அனுப்பிச்சுடுவோம். அவங்க தான் கஷ்டப்பட்டு திருமணத்தை நடத்தினவங்க. அவங்க நடத்தி வச்ச திருமணத்தை முறிவு ஏற்படுத்த நாம யாரு? கஷ்டப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தையும் வாங்கி ஒரு பொருளாக சேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வைக்கிறாங்க. சாதாரணமாக பொருள் நான் வாழ மாட்டேன்னு சொன்னா இதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்கு? அதனால எந்த மொஹலை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மொஹலாவுக்கு போனாலும் சரி, எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, நிச்சயமா இது இமாம்கள் பேரவைக்கு இந்த தகவல் நம்ம தெரிவிக்காம அந்த திருமண முறிவு என்பது கண்டிப்பா இருக்கக்கூடாது.
அது அவங்க விசாரிக்கிட்டோம், ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிக்கிட்டோம். உண்மையாம ஆண் மகன் மீது குறை இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் தவறு கிடையாது. ஒன்னொரு பெண் வந்து நரகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் பல வழிகள் கொடுத்துருக்கிறான். அது அவங்களே முடிவு பண்ணிட்டோம். அதில் ஒரு சில யோசனை கூட இமாம்கள் பேரவைக்கு சொன்னேன் நான், அவங்க பரிசீலனை பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய திருமணங்கள் நிச்சயமாக மாப்பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கணவன் கோபமாக இருக்கிற நேரத்தில் ஒரு பெண் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சண்டை இருக்காது. அதே நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% எங்கடா சண்டை ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அல்ல, சம்மதிக்குள்ள தான் இந்த பிரச்சனையே வருது. நீ எதுக்கு உங்கள் அம்மா பேச்சை உங்கள் அம்மா பேச்சை நீ எதுக்கு கேட்குறேன்னா இவங்க போட்டு கொடுக்குறது. மருமகனை கூப்பிட்டு நீ எதுக்கு மாமியார் சொல்கிற பேச்சை கேட்குறேங்கிறது. அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியவங்க மூலியமாக தான் ஆரம்பிக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இல்லை, விட்டு அவங்க வாழ்ந்துக்குவாங்க. அல்ல, இந்த திருமணத்துக்கு வந்திருக்க தாய் தந்தையார்கள் அந்த குழந்தைகளை வாழ விடுங்க. உங்களுடைய கௌரவத்தில் இந்த குழந்தையுடைய வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா இந்த நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடக்கணும். நம்மளுடைய துவா இருக்கு. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்காக ஒரு துவா இருக்குன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிகழ்ச்சி அந்த துவா தான். இது ஒரு 20,000 பேர்த்த கொண்டு இருக்கிறான். 20,000 பேர்த்து கணக்கில் கொண்டு இருக்கிறான். அந்த கட்டடத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. 8,000 குழந்தைங்களுக்கு கை கால் போயிருக்கு. இன்குபேட்டர்ல குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போடுறான். கேட்க நாதி கிடையாது. இஸ்ரேல் சொன்னா அவ்வளவு பலமிக்க நாடு. ஒரு காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோர்டன், துருக்கி, எகிப்து, சிரியா, லிபியா இப்படி 6 நாடு சேர்ந்து போர் தொடுக்கிறாங்க. 7 நாள்ல 6 நாட்டையும் அடிச்சான். அமெரிக்காவுடைய கைக்கூலி வேணுங்கிற ஆயுதங்களை கொண்டு அமெரிக்கா கொடுத்துட்றான். அரபு நாடுகளை மிரட்டுறதுக்கு இவன் ஒரு ஆளு, ஆயுதம் கூட தரது அவன். இப்படி எண்ணெய் வளத்தை வந்து இவன் கொள்ளையடிக்கணும், அதுக்காக மிரட்டுறதுக்கு ஒரு ஆளு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா இன்னையோட 89வது நாள் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் பங்கர்ல இருக்கிற நம்ம ஆளுங்க போறா. காசா இருக்கிறது ஒரு சின்ன சிட்டி, சென்னை சூடு தான். ஹமாஸ்ங்கிற ஒரு அமைப்பு அடி நொறுக்கி எடுக்கிறான். இது ஒரு 4,450 டேங்க காலி பண்ணிவிட்டான். அடி நொறுக்கி எடுக்கிறான். தினமும் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா பாலஸ்தீன் அடைஞ்சே தீரும். ஈரான்கிற ஒருத்தன் தான் ஆம்பளையா இருக்கிறான். அவன் ஒண்ணுதான் சப்போர்ட் பண்றான். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட ஏமன். இந்த 2 பேரை தவிர சவுதி கிவுதி எவனும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு துவா இருக்கு. மனதார எல்லாம் துவா பண்ணுங்க. தனிநாடு அடைந்தே தீரும், அதுல சந்தேகமே இல்லை. எத்தனையோ உயிர் தியாகங்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டா, தீனுக்காகவும் அந்த மண்ணுக்காகவும் ஒருத்தர் உயிர் நீத்தாங்க அப்படின்னா சகித்தாவாங்க. நிச்சயமா அவங்க நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் பண்ணுவான். இணை வைக்காம இருந்தால் போதும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஒருத்தர் வாழ்ந்துட்டு அந்த மண்ணுக்காக போராடி வீழ்ந்தான அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அது இஸ்லாமியன் ஒவ்வொரு நாளும் நான்லாம் ஒரு நாளைக்கு 10 தடவை மௌத்தை பற்றி நினைப்பேன். எல்லாம் சிரிப்பாங்க கூட இருக்கவங்கலாம், பொழுதுக்கு இதே சிந்தனையான. ஆமா, இதுல போய் என்ன இருக்குது? அப்ப மவுத்துங்கிறது பிறக்கக்குள்ளே நம்ம பள்ளிவாசலுக்கு போனோம் அப்படின்னா ஹஜரத் மலுக்கு சொல்லக்கூடிய துவால என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா, பயான்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா மரணம் 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 மரணம். பட் மாட்டு சம்பத்துடைய கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா மரணமா வெளியில் ஓடி போயிடுவான். அவனுக்கு அந்த மரணங்கிற வார்த்தையை பிடிக்காது. பால் ஊத்துற மாதிரி நமக்கு வந்து சொல்லி சொல்லி வளர்த்துறாங்க. அதில் மரணத்துக்காக பயப்பட முடியல. ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காரன் போய் துண்டக்கான துணியான பிளேட்லாம் விட்டு ஓடியாந்தான். நிச்சயமா அது மாதிரி நிலைமை ஏற்படும். பாலஸ்தீனம் தன்னாடு அடைஞ்சே தீரும். இன்ஷா அல்லாஹ் நீங்களே துவால கலந்துக்கிட்டு நல்லதாக துவா பண்ணுங்க. நிச்சயமா இஸ்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கணும். நம்ம சார்ந்த சகோதரர்கள் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். இந்த கணவன் மனைவிகள் திருமணம் செய்யக்கூடியவங்க நல்லா இருக்கணும். இந்த இமாம்கள் நிகழ்ச்சிகள் மேலும் நல்லா வலுப்பெற்று நிச்சயமாக நல்ல ஒரு காரியங்கள் செய்து கேட்டுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக வாய்ப்பினை தெரிவித்துக் கொண்டு சலாத்தினை சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.